அஸ்ஸலாமு அலைக்கும். கதிஜாவின் உலகத்துக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இப்போது நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம்னா, சாதாரண ஃப்ளவர் வாஸ், சும்மா சாதாவாக நம்ம இப்போ வந்து அதான் ஒரு இலை மாதிரி அந்த மாதிரி விற்கிது, அது மாதிரி நம்ம வாங்குகிறோம். தான் இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் வாஸு இதுதான். இது வந்து பார்க்க வந்து அப்படியே இலைய மாதிரி அழகாக பார்க்க செடி மாதிரி இருக்கேன்னு வாங்கினேன். இது வந்து 75 ரூபான்னு வாங்கினேன். ஆனால் இதையே வந்து இப்போ எப்படி அழகாக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இது மேலே ஏதாவது கலர் பூசின மாதிரி வச்சா நல்லா இருக்குமான்னு யோசிச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் சரி வேண்டாம் அப்படின்னு பார்த்தா, இந்த முனையில் பாருங்களேன் இப்படி நீட்டமாக இருக்குது. ஏதாவது பூவை சொருகுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் இதுக்கு பூ எங்கே போய் எடுக்கிறது? பூ கிடைக்காது. பிளாஸ்டிக் பூ வாங்கி சொருவலாமான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஐடியா வந்தது. பிளாஸ்டிக் பூ சொருகிறதுக்கு இது வந்து பச்சை பசேன்னு இருக்கிறனால இதில் வந்து வெள்ளையாக ஏதாவது சொருகுனா அப்படியே மல்லிகைப்பூ மொட்டு மாதிரி இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சரின்ட்டு இப்போ என்ன பண்ணேன், அதோட தான் இப்போ பட்ஸு பாக்கெட் ஒன்று வாங்கியிருக்கேன். பாருங்கள், பட்ஸ் பாக்கெட்டு. இதை என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இந்த இப்படி அந்த சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, குட்டியாக கட் பண்ணியிருக்கேனா. இதை எடுத்து இப்போ வந்து அதில் பூ மாதிரி அதில் எல்லா பக்கமும் சொருகி விட போகிறேன். சொருகி விட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது அந்த பூஜாடியில் வந்து இந்த பட்ஸை வந்து வெட்டி இந்த பாருங்கள் இதே மாதிரி ஒட்டி வச்சிட்டேன். அந்த ஒயிட் கலர் இந்த பார்த்தீங்களா, இது வந்து மல்லி மொட்டு மாதிரி இருக்கா. சரி, எங்களுக்கு வந்து ஒயிட் கலர் வேண்டாம், அழுக்காயிரும்னு உங்களுக்கு ஒரு தோணுச்சுன்னா என்ன பண்ணிடலாம், நான் என்கிட்ட வீட்டில் இருந்த பொருளை செஞ்சேன். இது வந்து பாருங்களேன் மஞ்சள் கலரில் இருக்குது. மஞ்சள் கலர் எப்படி செஞ்சேன்னா, மஞ்சத்தூளை கலக்கி அதில் முக்கி எடுத்து வெட்டி ஓட்டினேன். இது பாருங்களேன் ஆரஞ்சு கலர் அண்ட் ரெட் கலர் மாதிரி இருக்கா. இது என்ன பண்ணேன்னா, கேசரி பொடி, பச்சி பொடி இருக்குல்ல, அதை கலந்து அதில் பட்ஸில் முக்கி அதை பூரா இது பண்ணி விட்டேன். இல்லை உங்களுக்கு வெள்ளையாகவே இருக்கணும், அப்படியே மல்லி மொட்டு மாதிரி இருக்கணும்னு பிரியப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து இதை என்ன பண்ணிடலாம், நீங்கள் அப்படியே வெள்ளை கலராகவே விட்டுடலாம். இல்லை எனக்கு கலர் வேணும் அப்படின்னா வெளியில் பெயிண்ட்டு கலரு என்ன கலர் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த கலரை கூட வாங்கி இந்த பட்ஸில் முக்கிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி அப்போ கூட இந்த மாதிரி நீங்கள் ஒட்டிக்கலாம். இல்லை செலவே இல்லாமல் பண்ணுங்கன்னா என்ன மாதிரி இந்த மாதிரி மஞ்சத்தூள், மஞ்சள் கலர் பூ, ரெட் கலர் வேணும்னா இந்த மாதிரி பச்சி பொடி, ஆரஞ்சு கலர் வேணும்னா அந்த மாதிரி, அல்லது வந்து உங்களுக்கு வந்து ரோஸ் கலர் வேணும்னா நம்ம ரோஸ் மில்க் எசன்ஸ் இருக்குது பாருங்கள், ரோஸ் எசன்ஸ் அதில் முக்கி எடுத்திங்கன்னா அழகாக ரோஸ் கலர் வரும். அந்த மாதிரி ரோஸ் கலர் இது பண்ணிக்கலாம். ப்ளூ கலர் வேணும்னா நீலம் இருக்குது, நீலத்தில் முக்கி எடுத்து இல்லை மையில் முக்கி எடுத்து வச்சிங்கன்னா ப்ளூ கலர் வரும். உங்களுக்கு வீட்டிலேயே உள்ள பொருளில் செய்யணுன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். முதல்ல நீங்கள் இதை பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. ஐடியா போட்டு இந்த மாதிரி செஞ்சாச்சு. நீங்களும் இந்த மாதிரி விற்றுச்சுன்னா வாங்கி செய்யுங்க. உங்களுக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் பார்க்க. முதல்ல எப்படி சிம்பிளாக இருந்தது, இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது. இன்னும் அதான் ஒயிட்டாக இருக்கும், ஒயிட்னா ஒயிட் வச்சுக்கலாம், அது அழுக்கப்பட்டுரும் அப்படின்றனால தான் நான் இப்போ கலரு போட்டுக்கிட்டு வரேன். அதில் சரி உங்களுக்கு அந்த ஒயிட்டையும் காட்டணுன்றக்காக தான் ஃபுல்லாக கலர் போடாமல் காட்டுறேன். எனக்கு வந்து ரெட் கலர் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் கேசரி பவுடர் கலந்து போடுறேன். இதில் வந்து இந்த வாட்டர் பெயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதை கூட நீங்கள் வாங்கி போடலாம். முக்கி வச்சுட்டு அதை வெட்டி கூட பண்ணலாம். எது உங்களுக்கு பிரியமோ, செலவு இல்லாமல் பண்ணுறது என்னை பொறுத்தவரை இப்படியே பண்ணிடலாம், பெஸ்ட்டு. முயற்சி பண்ணுங்கள், நீங்கள் இந்த மாதிரி செய்ய முயற்சி பண்ணுங்கள். ஓகேவா? நான் இதை எப்படி கோர்க்கிறேன்னு பாருங்கள். இதை பிடிச்சி இப்படி கோர்த்து விட்டுறேன்.
இந்த பிடிச்சி இதுதான் கோர்க்குறேன். இது எப்படி கோர்க்குறேன்னு பாருங்க. இந்த அப்படி நீட்டமாக காம்பு மாதிரி இருக்கா, அதில் பிடிச்சி இந்த நல்லா இந்த இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி அழுத்தி விட்டோன்னா அப்படியே நின்றுக்குது பாருங்க. இப்படி எடுத்து இந்த நின்றுதா. இந்த மாதிரி தான் நான் அந்த இதுக்கும் கோர்த்தேன். சரி, அது எடுக்க முடியல, நான் கொஞ்சம் ரொம்ப அதிக பிரசித்தனமாக டக்கு டக்கு டக்குன்னு கோர்த்து விட்டுட்டேன். சரி, அதான் இதில் இன்னொன்று வச்சுருக்கேன்னா அதில் உங்களுக்கு கோர்த்து காட்டுறேன் எப்படி நான் கோர்த்தேன். இந்த நீட்டை காம்பு மாதிரி இருக்கிறத பிடிச்சி சொருவிட்டேன். தெரியுதா உங்களுக்கு நான் எப்படி சொருவினேன்ட்டு? இப்போ நல்லா பாருங்கள். இந்த நீட்டை காம்பு மாதிரி இருக்கா, இப்போ நான் இப்படி தான் சொருவிருக்கேன். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியுதா? இதில் ஊசி ஊசியாக இருக்கு பாருங்க, நீட்டை காம்பு மாதிரி இருக்கா. அந்த இதில் தான் நான் என்ன பண்ணுறேன், அந்த பட்ஸை வந்து கோர்த்து விட்டுருக்கேன். இது வந்து மல்லிகைப்பூ மாதிரி, மல்லிகைப்பூ மொட்டு மாதிரி இருக்குது. கலர் வேணும்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் செய்யுங்க. ஓகே தானே?